வெல்கம் டு கார்கி கிச்சன். நான் இன்னைக்கு சுவையான செட்டிநாட்டு பூண்டு கார சட்னி தான் செய்ய போகிறேன். அது இட்லி தோசை எல்லாத்தோடையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்மளோட பூண்டு கார சட்னிக்கு பார்த்தீங்கன்னா நான் பூண்டு இந்த மாதிரி ஒரு பெரிய பூண்டு எடுத்துகிட்டு நல்லா உரித்து வச்சுருக்கேன். அது ஒரு 20-22 பல்லுக்கு மேலேயே இருக்கும். ஒரு 3 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த சைஸில் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு 6 சிகப்பு மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த அளவு புளி எடுத்திருக்கேன். இது இப்போ பூண்டு தான் இதில் ஹீரோ, அதனால் பூண்டு தான் அதிகமாக இருக்கணும். பாக்கி வெங்காயம்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். இது இப்போ நம்ம பச்சையாக தான் அரைச்சிக்க போகிறோம். பூண்டை இதில் சேர்த்துக்கலாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா நம்ம வதக்கிட்டு அரைக்கக்கூடாது, பச்சையாக தான் அரைக்கணும். இப்போ தக்காளி நான் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னு தோணிச்சுன்னா நீங்கள் ஒரு 2 மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாய் அரையாதுன்னு உங்களுக்கு தோணிச்சுன்னா கொஞ்சம் நேரம் வெந்நீரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அரைச்சிக்கோங்க. ஆனால் வதக்கிட்டு சேர்க்காதீங்க. இதப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இது நல்லா நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்த்து அரைச்சோன்னா இதோட டேஸ்ட்டு மாறும். இப்போ வாங்க இது பொரிச்சு கொட்டிக்கலாம். இப்போ நான் கேஸில் ஒரு கடாய் போட்டிருக்கேன். அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு நல்லெண்ணெயே சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். இந்த சட்னி அது மாதிரி நம்ம பொரிச்சு கொட்டிட்டு ஒன்று போட்டு உடனே எடுத்துடணும். ரொம்ப நேரம் வதக்கவும் கூடாது. ஒரு பச்சை ஸ்மெல்லோடு இருந்தால் தான் இந்த செட்டிநாட்டு கார சட்னி சூப்பராக இருக்கும். இந்த கடுகு ஒன்று வெடிக்கட்டும். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். அது மாதிரி கருவேப்பிலை அதுவும் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்த பூண்டு இதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். கொதிக்கக்கூடாது. நம்மளோட சுவையான பூண்டு கார சட்னி செட்டிநாட்டு ஸ்பெஷல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.